தரமே உணவாய் என்றும் அபூர்வா. சினிமா நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கதைக்குள்ள என்னுடைய கதாபாத்திரம் என்ன செய்யுது. நான் ரோகிணியை முத பார்த்தது வந்து ஒரு படத்துல தமிழ்நாடே கொண்டாடிச்சு. ஈஸ்வரெலாம் எனக்கு பயங்கரமா கோவம். அவளுக்கு அப்பப்போ சீசன் நம்மளை கோவம் வரும். திடீர்னு அன்பு வரும், திடீர்னு கோவம் வரும். நல்ல பேர் யார்கிட்டையுமே வாங்கினதே கிடையாது. என்னைக்குமே வந்து இந்த சினிமாவை நான் விட்டு போகாத அளவுக்கு வந்து என்னை இங்கே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு அழகான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு ஆஸ் அன் ஆக்ட்ரஸ். என்னுடைய நண்பர்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன், இயக்குனர் எழுத்தாளர் அஜயன் பாலா, அப்புறம் பெண்கள் அமைப்பு வச்சுட்டு இருக்கிற ஈஸ்வரி, இவங்க எல்லாம் சேர்ந்து என்னுடைய 50வது வருடத்தை, திரைத்துறையில இருக்கிற 50வது வருடத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கொண்டாட்டத்துல நான் கலந்துக்கிறது எப்படி இருக்குன்னா, என்னுடைய நண்பர்கள் என்னை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுற ஒரு இடமா தான் இருந்தது. ஆனா இந்த 50 ஆண்டு வருட என்னுடைய திரை பயணத்தை திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பா எனக்கு அமைஞ்சிருக்கு. இந்த திரைத்துறை எனக்கு என்ன கொடுத்துருக்கு, இந்த திரைத்துறைக்கு நான் என்னவா இருந்திருக்கேன் அப்படின்றத பத்தி என்னுடைய நண்பர்களோட உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களாகவும் இது அமைஞ்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷ காலத்துல எனக்கு சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய தோழியாகவும் அம்மா மடியாகவும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தைரியமாகவும் தான் சினிமா துறை இருந்திருக்கு. சினிமா துறை என்பது இங்க இருக்கிற எழுத்தாளர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், சக கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே வந்து என்னுடைய பயணத்தை எவ்வளவோ மதிப்பு மிக்கதாக்க ஆக்கினாங்க. என்னைக்குமே வந்து இந்த சினிமாவை நான் விட்டு போகாத அளவுக்கு வந்து என்னை இங்கே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உணர்றேன். இந்த வருடத்திலிருந்து என்னுடைய சினிமா துறையில பயணம் வேற மாதிரியாக இருக்க போகுது அப்படின்றத குறிக்கிற மாதிரியான ஒரு இல்ல துவங்கி வைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாக கூட நான் இந்த நிகழ்வை பார்க்கிறேன். எப்பவும் போல எனக்கு அன்பு காமித்த, இல்ல எனக்கு உறுதுணையா இருந்திருக்கிற இந்த சினிமா துறை, மற்ற நண்பர்கள் அனைவருமே என்னுடைய இந்த கலை பயணத்தினுடைய புதிய அத்தியாயத்தை உண்மையாக மிக மிக மகிழ்ச்சியோட எனக்காக வாழ்த்துகிறத நான் வந்து நெஞ்சார ஏத்துக்கிட்டு இங்கிருந்து என்னுடைய பயணத்தினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி கிளம்புறேன், நடக்கிறேன். இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்திருக்கு. நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு அழகான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு ஆஸ் அன் ஆக்ட்ரஸ். அண்ட் அதுக்காக எல்லோருக்கும் நன்றி. மிக முக்கியமாக ரசிகர்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் வந்து நான் ஒரு படம் பண்ணேன் அப்படின்னா அது ஏத்துக்கிற மாதிரியான, என்னை கொண்டாடுற மாதிரியான, என் மேல அன்பு செலுத்துற மாதிரியான இடத்துல இருந்திருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. கதைகள் தேர்ந்தெடுக்கிறதுனா, சினிமா நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கதைக்குள்ள என்னுடைய கதாபாத்திரம் என்ன செய்யுது, அது இதுக்கு முன்னாடி நான் செய்யாதது இல்ல ஏதாவது ஒரு புதிய கோணம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கதைகள் எல்லாத்தையும் நான் தேர்ந்தெடுப்பேன். அது வந்து சில நேரத்துல அம்மா அப்படின்ற ஒரு ஒற்றை சொல்லலாம் அடக்க முடியாது. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே பையனை காப்பாத்துற ஒரு அம்மாவா, அதுக்கப்புறம் ஒரு பையன் இறந்து போனா அவனுக்காக, அவனுடைய சாவுக்காக நியாயம் கோருகிற, நியாயத்துக்காக போராடுற அம்மாவா விட்னஸ்ல பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய காதணிகள்ல போட்டு சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா, தங்க பொண்ணு அப்படின்ற கேரக்டரா, தண்டட்டி கேரக்டரை பார்த்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் இருக்கிற ஒரு தனித்தன்மையான விஷயம்தான் என்னை வந்து அந்த கதாபாத்திரத்துக்குள்ள தன்னை இணைச்சிக்குது. நானும் அதுல இணையணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வர்றதுக்கும் அதுதான் காரணமா இருந்திருக்கு. மனிதன் அப்படின்றது வந்து ஒரு தன்னுடைய ப்ரொஃபஷன் மட்டுமே கிடையாது இல்லையா, அந்த ப்ரொஃபஷனை தாண்டி நாம என்னவாக இருக்கிறோம் அப்படின்றதுதான் என்னுடைய இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. அப்பா இப்போ இருந்தாங்கன்னா அவங்க என்னென்ன, அவங்களோட வேலை என்ன பண்றாங்கன்னு, சரி அவங்க வந்து ஆர்டிஸ்டா, ஒரு ஆக்டரா நிறைய வேலை பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரோல்ஸ் இப்போ எடுக்கிறாங்க, அவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமா
இருந்திருப்பாங்கன்னு எனக்கு இப்போ ஒரு அது வந்து எனக்கு தோணுது. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்களோட சப்போர்ட்டும் இங்கே அவங்களுக்கு இருக்குன்னு எனக்கு, நான் வந்து அவங்களோட மகனா நான் இப்போ சொல்றேன். அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடா இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்கன்னு அது எனக்கு வந்து புரியல கரெக்டா என்ன பண்ண போறாங்கன்னு. ஆனா அவங்க வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஒரு இஷ்டம் இருக்கு அவங்களுக்கு நினைக்கிறேன். ஆமா சரி, அந்த குணத்துல சக்சஸ் இருக்கணும்னு ஒரு நான் வந்து கொஞ்சம் குட் லக் விஷ் பண்றேன். Do your best kind of thing. What and all I put you through. அதான் நான் தேவையில்ல சொல்லலாம். No, it's okay. What you went through. What I went through. No, it's okay. Support மட்டும்தான், அதை பற்றி மட்டும்தான் பேசினா போதும் இப்போதைக்கு போதும் நினைக்கிறேன். சரி, அதான் ரியலி பட் தேங்க்ஸ். அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தி கொண்ட ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமை பார்த்த உடனே இவர் தான் நம்ம டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்குனர் அவர்கள் மிஷ்கின் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல் கேம்லியன் மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. The chameleon which has got no purpose, which has got no motto, which has got no ulterior motive, but it keeps on changing. நான் ரோகிணி அப்படி தான் பார்க்குறேன். எவ்ரி 10 years நான் வந்து பார்ப்பேன். She has got a big thirst in her life and a lot of confusion to it. Unbelievable confusion. உலகத்துல ரொம்ப கன்ஃபியூஷன் ஆள் யாருன்னு எனக்கு தெரியும், அது நான் தான். But I know my confusion. I don't let other people say that I'm confused. But I know my confusion. I know my problems. But after that, I know another person's problem is Roginesh. Because we fellow traveler, train Tandavalam Maharishya. And the confusion is ரொம்ப, it has also got fusion in the world. Kanna together fusion. So confusion actually. Lot of other ideas, lot of problems, lot of aspirations, lot of hatred, lot of anger, all the turmoil in one cool drone, and then you become a one complete unity. And that unity was what we are seeing now in. அப்ப அந்த ஃபேஸ்ல பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டேஜ்ல நான் பார்த்த ரோகிணி ரொம்ப சஃபரிங் sodden face பார்த்திருக்கேன். Now I see a very composed face. I don't know whether still it's a makeup or not actually. But I believe that's real. Now she is very composed. Maybe I think Rishi, better than all of us, he knows actually. She is very composed. The day I decided to do a movie, Nandalala, there's one character. ஏன்னா நஞ்சலால கிட்டத்தட்ட 2 கதை, அதில் வந்து ஒரு காப்பி கதையும் ஒரு ரியல் கதையும். தமிழ் சினிமா அதை இன்டர்பிரேட் பண்ணுது. ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஆர்ட் ஃபார்மை நம்ம அதை எடுக்கும்போது அது தமிழ்நாடு அல்லது தமிழ் சார்ந்த மக்கள் கூறுறது, அது வார்த்தைக்கு பேர் காப்பி. They don't use the word inspiration. So that was what my movie was branded as copy from Kikichuru. கிக்கிச்சிரோ பார்க்கும்போது அது என்னுடைய அண்ணனுடைய கதையை நான் பார்த்தேன். அண்ட் இட் வாஸ் ஆல்சோ பேட்லி ரிட்டன், கிரேட்லி மேட், பேட்லி ரிட்டன். எனக்கு தெரிஞ்சு நல்ல பேர் யார்கிட்ட வாங்கியிருந்தேன், ஈஸ்வரெலாம் எனக்கு பயங்கரமாக கோவம். அவளுக்கு அப்பப்போ சீசன் என் மேலே கோவம் வரும், திடீர்னு அன்பு வரும், திடீர்னு கோவம் வரும். நல்ல பேர் யார்கிட்டையுமே வாங்கினதே கிடையாது. என்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அதுதான் ஆக்சுவலாக. ஸோ உடனே நம்ம நிறுத்தணும். அது மாதிரி என்னுடைய தாயினுடைய குழந்தையும் நிறுத்தப்பட்டது. அது வந்து மனநிலை ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க, அது பண்ணியிருப்பீங்க, பாவம், கடவுள் செஞ்ச பாவம். அது அந்த குழந்தைய அவங்க நிராகரிச்சிடறாங்க. எங்கள் அம்மா கொண்டு போய் நிராகரிக்கல. ஒரு தாய் என்ன பண்ணுவா, ஒரு தமிழ்நாடு சூழலில் இருந்து வாழ்ந்த தாய் என்ன பண்ணுவா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு பெரிய வசதியான குடும்பம் இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பம்.
உடனே அது வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க. அது வந்து ஒரு டாக்டர்கிட்ட மாதிரி கூட்டிட்டு போயிட்டு தென் ஒன் டே ஷி டெசர்டட் தட் சைல்ட். அதுதான் அந்த படமே. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனும் ஒரு குழந்தையும் ஒரு பயணம் எடுக்கிறாங்க. என்னுடைய படங்களை நான் எப்பயுமே அப்படிதான் சொல்லுவேன், ஜேர்னின்னு தான் சொல்லுவேன். எனக்கு நான் எப்பவுமே எப்ப பார்த்தாலும் என்னுடைய படங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், ஒரு இடத்துல முடியும். ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு கதாநாயகன் ஒரு மாதிரி இருந்திருப்பான், அவன் முடிக்கும் போது அந்த பயணத்துல வாழ்க்கையை கத்து அவன் மாறி இருப்பான். இதை தவிர என்ன கதையை சொல்ல பிடிக்கவே இல்லை, இந்த தவிர கதையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ பீன் ரீடிங் ஆல் த ஸ்டோரிஸ். அண்டர் த சன் எழுதப்பட்டது எல்லாமே படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரே ஸ்டோரி தான் இருக்கு, அதோடைய காம்பினேஷன்ஸ் பெர்முடேஷன் காம்பினேஷன் வேற இருக்கும். ஒரு பொண்ணை பார்ப்பான், அவன் பார்ப்பான், இங்க பார்ப்பான், ஒரு முதலையை பார்ப்பான், அப்படிதான் இருக்கும். ஸ்டோரிஸ் ஆர் சேம் ஆக்சுவலி. இன்னைக்கு இருக்க குழந்தைங்க நான் பாக்குறேன் வந்து 80 டேக்கு 75 டேக்கு புரியல அவங்க, ஏன்னா அவங்களுக்கு அதுல இருந்து தான் கத்துக்கிறாங்க ஆக்சுவலா. மேடம் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் என்ன கொடுக்குன்னு தெரியல, அவுத்துதான் எதை கொடுக்க முடியும் ஆக்சுவலா. எனக்கு 3 டேக் மேல இதுக்கு போனதே இல்லை. நான் எனக்கு பயங்கர போர். அவங்க சொல்லுவாங்க சார் இன்னும் சார் இன்னும் 2 டேக் சார் இது போதும்னு நினைக்கிறேன் சார், போதும் இது எதை வச்சு என்ன போன ஷாட் இந்த ஷாட் கன்வெர்ட் பண்ணிடுவேன், கனெக்ட் பண்ணிடுவேன். ஒரு சீன்ல வந்து என்னன்னு கேட்டா வந்து ஒரு வீட்டுல போய் எடுக்கிறோம். அந்த வீட்டில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த கோட்யார்டு மாதிரி ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு பொருள் கொண்டாந்து வைக்கணும்னு சொன்னேன், ஒரு தோட்டம் போல் மாதிரி ஒன்று வைக்கணும்னு சொன்னேன். எங்கள் ஆர்டர்லாம் ஒன்றுமே புரியல, ஏதோ மரத்தை வச்சு இல்லை சார், எனக்கு வந்து ஒரு பெரிய உயரமான ஒரு கல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன மாதிரி கல் சாங்கும்போது நான் வந்து ஒரு மிகப்பெரிய தூணா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்னமோ தேடி தேடி காட்டினாங்க. அப்போ காட்டும் போது எனக்கு நான் சொன்னேன் இது நல்லா இருக்கணும். அது வந்து கீழே வந்து அந்த வீட்டில் பர்மிஷன் கேட்டு ஒரு 3 அடி தோண்டி அது ஒரு 25 அடி அதை வந்து சொருக்கி அதுக்கப்புறம் பிகாசோடைய ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கும். அந்த பெயிண்டிங்கை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அந்த மென்டல் அஸ்லம், அந்த பெயிண்டிங் படி மென்டல் அஸ்லம்னு நினைக்கிறேன். அதுல ஒரு எல்லாரும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, நடுவில் ஒரு போல் இருக்கும். எனக்கு ரொம்ப அந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங் எனக்கு. அப்புறம் எனக்கு அந்த பெயிண்டிங் எனக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துச்சு எனக்கு என்ன அப்படின்றது. அப்புறம் என்ன பண்ண அதை வச்சுட்டு என்ன பண்ண, அந்த அம்மா அது பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, கீழே நான் உட்காந்துருப்பேன். இதுதான் ஷார்ட் ஆக்ஷன். அப்போ அசிஸ்டன்ட் வந்து கேட்டான் வந்து சார் இது என்ன சார் இது அப்படின்னா, இது வந்து கல்லுடா. இல்லை சார் இதை வந்து இவ்வளவு தூரம் 10 நாள் தேடி இதை வச்சு இதை எடுக்கிறது என்ன சார் காரணம், வேற என்னடா தோணுது பாடுறா அப்படின்னு. அவன் அப்படியே பார்த்து ஃப்ராய்டியன் இன்டர்பிரேஷன். ஒரு பெண் மனப்பிறழ்வு எங்கே நடக்குதுன்னா இந்த ஆண்னாலதான் என்னைக்குமே நடக்குது. இந்த ஆண் வர்க்கத்தினாலதான் ஒரு பெண்ணுக்கு மனப்பிறழ்வு நடக்குது. அதை நான் வந்து ஒரு ஒபட் சிம்பிளா ஒரு பெரிய டோட்டம் போல நான் வந்து ஒரு எரெக்டடான ஒரு டோட்டம் போல நிக்க வச்சு என்ன எனக்கு அம்மாவுக்கும் எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாதுடா, ஆனா இது வந்து இட் வில் ஸ்பீக் வால்யூம்ஸ், இட் வில் பி தேர். இன்னைக்கு வரைக்கும் நான் யார்ட்டையுமே அதை சொல்லவே இல்லை ஆக்சுவலா. ஆனா அந்த படத்துல நான் ஒவ்வொரு சீன்லயும் நான் ஒர்க் பண்ண சிம்பாலிசத்தை வந்து யாருமே பேசல. எடுத்தோடனே அந்த படம் காப்பி படம், அந்த படம் வந்து அப்படிதான் பேசினாங்க, which is very pathetic. அப்ப நான் அதை உட்கார வைக்கும்போது நான் அம்மாட்ட சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா சம்டைம்ஸ் you don't want to reveal everything to the actors, because if you reveal that they are going to give exactly what you reveal. I also want her to reveal something else which I have not explained to her, which is herself. அப்ப அவங்க மொட்டை போட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. நண்பர்களே அந்த ஷாட் நீங்க பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மனப்பிறழ்வு ஏற்பட்ட ஒரு பெண்ணுக்கு உள்ள ஒரு 10,000 வருடத்துல அந்த பெண்கள் அனுபவிச்ச கொடுமை இருக்கும்ல, அந்த கொடுமைய அப்படியே ஒரு தீப்பெட்டி பெட்டிக்குள்ள வச்சு மூடினீங்கன்னா எவ்வளவு திக்னஸ் அண்ட் டென்சிட்டி வரும்ல, அதை அவங்க முகத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு நடப்பேன், அந்த பெருங்காலில் நடக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டை நான் பிடிச்சிட்டு நடந்தது. அப்போ நான் உள்ளே போட்டிருந்த ஜட்டி தெரிஞ்சு பக்கத்தில் நடிச்சப்பேன், அங்கிள் ஜட்டி தெரியும்னு சொல்லி அது ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி அன்னையிலேருந்து அந்த ஜட்டியை கழட்டி போட்டு அது நிர்வாணமாகவே நடித்தது. இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் மதருக்கும். அந்த படம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த படம் பெருசாக போகலை. நான் வந்து அதை வந்து கிருஷ்ணவேணி தேட்டர்லையா ஏதோ தேவி கருமாரியம்மன் தேட்டரில் அதை பார்க்கும்போது நான் பேக்கில் உட்காந்து பார்க்கும்போது 2 விதமான, ஒருத்தங்க அழுகுறாங்க, ஒருத்தங்க பரண்டு சிரிக்கிறாங்க அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது. இப்போ நான் வெளியே வந்து அஸ்டன் சொன்னேன், இல்லைன்னா அந்த படம் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது நம்ம சமூகத்தில். அப்புறம் அது மாதிரி அந்த படமும் பெருசாக போகல. அந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லை. அது வந்து கைண்ட் ஆஃப்
ஒரு ரொம்ப சோகமான அனுபவம் அது ஆக்சுவலி. ஆனால் அதில் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் அனுபவம் வந்து நான் ரோகிணி மாமோட was able to spend some 10 days, extraordinary 10 days, extraordinary, which is always in my memory. Till I die that I carry that memory. அதுக்கப்புறம் நான் அப்பப்போ ரோகிணியை பார்க்குறேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. இல்லை எங்கடா இருக்க? எனக்கு தெரிஞ்ச தமிழில் ஒரு பெண் என்னை வாடா போடன்னு கூப்பிடுறது ஒரே தகுதியும் ஒரே பவரும் நான் கொடுத்த ஒரே எங்கள் அம்மா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பேசுவாங்க. தம்பி அப்படிம்பாங்க. பட் ரோகிணி மகனை எங்கடா இருக்க அப்படிம்பாங்க. மகனேன்னு சேர்த்துப்பாங்க. ஒரு நாள் வந்தாங்க. வந்த உடனே வந்து உட்காந்து தெரிஞ்சிச்சு பெரும் கன்ஃபியூஷனோட வந்திருக்கு இந்த தாய். ஏதோ சாமி அழிச்சிச்சு தலையில், ஏதோ பைத்தியம் இன்னைக்கு முத்திருச்சுன உடனே வழக்கம் போல அப்பாவின் மிஸ் செய்யலாம். ஓ அப்பாக்கு தான் மிஸ் இருக்கு, அம்மாவின் மிஸ் நீ ஏன் வைக்கல அப்படின்னு உன் மனசுல ஒன்னும் டைலாக் வருது. ஏன் அம்மாவின் மிஸ் நானும் அப்படிதான் போனேன். அம்மாவின் மிஸ் அப்படின்னு வச்சிருக்கேன். படம் ஓடிடும். தரமே உணவாய் என்றும் அபூர்வா.